ஆமென். நீ அவரோடு இருப்பியான்னு ஆண்டவர் பார்க்கிறார். அது ஒன்னதான் செய்ய மாட்டோம், மற்றதெல்லாம் நம்ம செய்யும். அவர் என்ன கேட்கிறாரு? வந்து என் பாதத்துல உட்காரு. ஆமென். நம்ம வேலை எல்லாம் தோசை சுடுறதோ, இட்லி சுடுறதோ, சப்பாத்தி சுடுறதோ, நாளைக்கு என்ன மெனு, இந்த மெனு பின்னாலேயே போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இவர் வந்து சின்ன சிக்கன் இருக்குதா, மட்டன் இருக்குதா, பீஸே காணுமே. இந்த வாட்டி எங்க வீட்டுக்கு வந்த பிரியாணியில பீஸே காணும். பீஸே காணும், பீஸே காணும். இந்த பீஸை விடுப்பா, எப்பதான் பீஸ் வருது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள். நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாடு வருது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? என் மண்டையில ஓடவே இல்லை, என்னன்னே புரியல. ஏன் எல்லாம் வணங்குறாங்க, அது வணங்க இதை, ஏப்பா கிறிஸ்தவன் கூட? அப்பதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, யாரும் காத்திருக்கிறது இல்லை, அப்படி சமூகத்துல தேடுறது இல்லை. ஆண்டவரை எல்லாத்தையும் தேடுவாங்க, ஆண்டவரை மாத்திரம் தேடுறது. நீ ஆண்டவரை மாத்திரம் தேடிப்பாரு, ஆண்டவர் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இயேசுவுக்கு பின்னால மாத்திரம் ஓடிப்பாரு, கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு குறித்து ஆண்டவர் தரிசனம் வச்சிருக்காரு. ஓ ஹல்லேலூயா. நீ என்ன நிலைமையில இன்னைக்கு இருக்கியோ எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய தரிசனம், உன்னை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆமென் சொல்லுங்க. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் ஏறக்குறைய அநேக செத்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. செத்து போன மனைவிய எழுப்பியிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆனா அவர் என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? ஒரு பிளம்பர் வேலை. ஒரு பிளம்பரை மதிப்பீங்களா? பிளம்பரை மதிப்பீங்களா? ஒரு பிளம்பரா இருந்த ஒரு ஆண்டவர் எடுத்து ஒரு உயர்த்தி பிரயோஜனப்படுத்த, அவரை பிரயோஜனப்படுத்த முடியும்னா உன்னை பிரயோஜனப்படுத்த முடியுமா? முடியாதா? ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்காரு. சொல்லுங்க, தரிசனம் வச்சிருக்காரு. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகல. தாய் கருவிலே தரிசனம். அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே அமெரிக்கால ஏன் ஆண்டவரே நான் பிறக்கல, என்ன போய் ஒரு கிராமத்துல போய் பிறக்க வச்சிங்களே. ஆனா ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கடைசியில் எனக்கு வந்தது. ஆண்டவர் உனக்கு புதிய வாசல்களை திறக்கிறாரு, அடுத்த வருஷம் அடின்னு. நானாவது நான் நினைச்சா எங்க போய் பெரிய இடத்த வைப்பாருன்னு பார்த்தா எங்க கிராமத்துக்கே ஆண்டவர் என்ன கூப்பிட்டு போனாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பலமாய் அசைவாடுனதை பார்த்தேன். அதே இடத்துல நான் மரித்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சாத்தான் என்ன அழிச்சு போடணும்னு பார்த்தா, ஆனா அவர் தரிசனம் வச்சிருக்காருயா. பக்கத்து பசங்க தரிசனம் வச்சிருக்காரு. நீ என்ன படிப்பு படிச்சிருக்கியா எனக்கு கவலை இல்லை, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது எனக்கு பரவாயில்ல, உனக்கு படிப்பே வரல பரவாயில்ல, இயேசு மாத்திரம் பிடிச்சுக்கோ. சொல்லுங்க ஆமென். ஒவ்வொரு நாளும் இயேசுவை மாத்திரம் பிடிச்சு நான் சொல்றேன், உன் வாழ்க்கை மாறனா என்னை வந்து நீ கேளு. ஆமென் சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே நல்ல கையை தட்டி ஓஹோ. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் கையெல்லாம் தாய் கருவிலே தரிசனம். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன். இந்த பாட்டை எழுதினவரு பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. பாக்குறீங்களா, காலைல ஒரு பேக் எடுத்துட்டு தெரு தெருவா போய் பாட்டில் இருக்குதா. அவர் இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருக்காரு. நம்ம சொல்லுங்க, அவர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. ஆமே. நீ யோசிக்கலாம், என்ன வச்சு என்ன பண்ண முடியும், என் முடிஞ்சு போச்சு கதை. திருநெல்வேலி பாஸ்டருக்கு சொன்னா சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னுவாங்க.
எல்லாம் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நினைச்சேன். இல்ல, பக்கத்து பசங்க இல்ல, இப்பதான் ஆரம்பம். சொல்லுங்க, இப்பதான் ஆரம்பம். சொல்லுங்க, அவர் எனக்கு மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஜெயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னா, நீ நடத்துற ஒரு இடத்துக்கு ஒயிட் கலர் மாருதி வேன்ல ஜனங்க வர்றதை பாக்குறேன்னு சொன்னாங்க. நான் இப்பதான் கேட்டேன், இந்த வாரம் தான் கேட்டேன், உங்க வேனுடைய கலர் என்ன அப்படின்னு. ஒயிட் கலர். கை தட்டி ஆண்டவர். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம். நல்லா கையை தட்டி நரபலம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீர். தாய் கருவிலே இல்ல உள்ள களைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, என்னையே கலையாம கொண்டு வந்துட்டாரு. அது எப்படி களைஞ்சு போயிடும்? ஆமென் சொல்லுங்க. நாய்க்கு களைஞ்சு போதா? இல்ல இல்ல. கழுதை களைஞ்சு போதா? இல்ல. எப்படியா களைஞ்சு போயிடும்? ஏமாத்துறானுங்க. அதான் பாடுங்க. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீர். தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி. ஆமென் ஆமென். தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேன். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஆமென். சும்மா வாயில பாடக்கூடாது, வேறு ஆசை இல்லை. வேற ஆசை எல்லாம் உள்ள வச்சுக்கின்னு வேற ஆசை இல்லைன்னு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு தெரியும் நீ எதை வச்சு வாடுற. ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க உண்மையா, ஆண்டவரே வேற ஆசை இல்லப்பா, வேறொரு ஆசை இல்ல அப்படின்னு பாதர் பாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஒரு குப்பை எடுத்து கொண்டிருந்த ஒரு ஆளை ஆண்டவர் ஒரு பாஸ்டரா மாற்ற முடியும்னா உன்னை மாற்ற முடியுமா? முடியாது. அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? அவனுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. பாருங்க, நான் இன்னைக்கு தான் யோசிச்சிருந்தேன். பைபிளை நீங்க வாசிக்க உங்களுக்கு புரியும். எல்லா சூழ்நிலை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு தனியா
சில பேர் எந்த ஊருன்னு தெரியாம பெங்களூர்ல வந்து இறங்கிடுவாங்க, என்ன பண்ணனே தெரியாது. அம்மாவா இல்லையா? எங்க அப்பா அப்படிதான் வந்துட்டாரு. திருச்சி ட்ரெயின்ல ஏறி, காசு கூட இல்லை ட்ரெயின்ல. டிக்கெட் வாங்குறது கூட எங்க அப்பா கிட்ட காசு இல்லை. ஆமா, ஆனா வந்துட்டாரு. வந்து இங்க ஆர்மியில சேர்ந்து ஒரு பெரிய கேப்டன் வரைக்கும் போயிட்டாரு. அவருக்கே தெரியாது எப்படி ஆனாரு. அமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதை யோசிச்சு பார்த்தா ஆபிரகாம் எப்படி வந்தாரு? எங்க போறனே தெரியல, எந்த ஊருக்கு போறேன்னு தெரியல. அப்ப எந்த ட்ரெயின்லயும் போல, பஸ்ல போல வந்துட்டாரு. நடத்தினாரா இல்லையா? நடத்தினாரா இல்லையா? உங்களை நடத்துவாரா இல்லையா? ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயசான பிறகு குழந்தை பிறந்துச்சு. ஏன் அதை எழுதி வச்சிருக்காரு? அதை படிக்கும் போது உனக்குள்ள விசுவாசம் உருவாகணும். ஆமென் சொல்லுங்க. 100 வயசு ஆனாலும் ஆண்டவர் குழந்தை கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஏன் ரூத்தை பத்தி எழுதியிருக்காரு? ஒருவேளை தவறான ஒரு காரியம் நடந்துச்சு, புருஷன் இறந்து போயிட்டாரு. ஆனா ரூத்து வாழ்க்கையை கட்டினாரா இல்லையா? கட்டினாரா இல்லையா? சொல்லுங்க, கட்டினாரா இல்லையா? ஏன் அதை எழுதி வச்சிருக்காரு? அதுக்கு தான் பைபிளை படிக்க சொல்றது. நீங்க படிக்கிறது இல்லை, பைபிளே படிக்கிறது இல்லை. பைபிள் படிச்சாதான் உனக்குள்ள விசுவாசம் வரும். அப்ப நீ என்ன பண்ணலாம்? கையை வச்சு, ஆண்டவரே சொல்லிருக்கீங்களே, என் வாழ்க்கையில செய்யுங்க. ஆபிரகாமுக்கு செஞ்சீங்களே, கேட்கணும் போய் ஆண்டவர்கிட்ட. ஆபிரகாமுக்கு செஞ்சீங்களே, செய்யுங்க. அண்ணாளுக்கு செஞ்சீங்களேப்பா, போய் கேட்கணும். சும்மா அங்க போய் இங்க போய் சண்டை போட்டு கூடாது. அவங்ககிட்ட இவங்ககிட்ட, ஏன் மாமன் செய்யல, அப்பா செய்யல, பெரியப்பன் செய்யல, சித்தப்பா செய்யல, இது ஒண்ணு கணக்கு இல்ல. ஏசப்பா உன் கூட இருந்தா உன்னை செய்வார், உன்னை கொண்டு செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றேன், எப்படிப்பா அதெல்லாம், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே ஏசா ஓகோரோபோந்தரா ஜீசஸ் thank you ஆமென். வேற ஆசையே இல்லை. ஆமென். இந்த ஏசாயா 64 எல்லாரும் எடுங்க பாப்போம். 64:4. Come on everybody. கொயர் கூட எங்க பைபிள் இல்லையா? பைபிள் கையில வச்சுங்க. I want you to be with the Bible. எடுத்துட்டீங்களா? என்னால் எதையுமே செய்ய. எடுத்தீங்களா? எழுதிட்டீங்களா? எடுத்தீங்களா? சரி, என்ன போட்டிருக்கு படிக்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும். அப்படியே 1 கொரிந்தியர் 2:9 அங்க காத்திருக்கிறவன் போட்டிருக்கல, இங்க என்ன போட்டிருப்பாங்க? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2 things. உனக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறணும்னா, நீ இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, நீ கடன்ல இருக்கணும், நீ பிரச்சனையில இருக்கணும், நீ போராட்டத்துல இருக்கணும், ஆண்டவர் உன்னை வைக்கல. நல்லா காது கொடுத்து கேட்டுங்க நான் சொல்றது. நீ பிரச்சனையில இருக்கணும்னு ஆண்டவர் உன்னை, நிறைய பேர் ஆண்டவருக்கு ஏன் இது நடந்துச்சு, ஏன் அப்பா இப்படி செஞ்சிட்டாரு? அவர் ஒண்ணு செய்யல. அவர் ஏன் வந்து செய்யப்படுற? நம்ம தான் கொழுத்து போய் செய்யறோம். புரியுதா சொல்றது? நானு நம்ம தான் தவறா போயிட்டு. அவர் ஒரு நாளும் தவறு செய்யறது இல்லை. ஏசப்பா ஒரு நாளும் வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில உனக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் என்ன உனக்காக வச்சிருக்காரு அது யாருக்கும் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்துல எட்டாது, உன் புத்திக்கு எட்டாது. உனக்கு என்ன வச்சிருக்காரு உனக்கு எட்டாது. எனக்கு சொன்ன காரியங்கள் இது வரைக்கும் ஆண்டவர் செஞ்சிருக்காரு, இதை விட மேலான காரியங்களை வச்சிருக்காரு. ஆனா நான் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அமைச்சர் பக்கத்து சொல்லு, காத்திருக்கணும். வெயிட் ஃபார் ஹிம். ஆமென். ஒண்ணு காத்திருக்கணும், இன்னொன்னு என்ன போட்டிருக்கு? அன்பு கூறும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வம்பு கூறுகிறோம், அன்பு கூறணும். ஆமென் சொல்லுங்க. வாங்க பார்த்து வம்பு கூறாத. அப்பா அம்மா கிட்ட சில பேர் வம்பு பண்ண, அப்பா அம்மா கிட்ட போய் வம்பு பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆமென். ஹல்லேலூயா. வம்பு பண்ணால ஒண்ணு நடக்காது. அவரோட அன்பு கூறணும், அவர் செய்வார். ஆமென். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த வருஷம்லாம் விசுவாச வார்த்தையை அறிக்கணும். ஆமென்.
சொல்லுங்க ஆமென். சில ஊழியக்காரர் பார்த்திருக்கீங்கன்னா, நல்ல மூத்த ஊழியக்காரர் நான் கவனிச்சிருக்கேன். அவங்க எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சொல்லுங்க glory be to God. சொல்லுங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னால கர்த்தருக்கு மகிமை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமென். நம்ம சொல்றதே சொல்லுங்க, என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. சொல்லுங்க, என்னால எதையுமே செய்ய பலன் உண்டு. ஆனா என் தேவன் பலத்தினாலே, தேவன் தருகிற பலத்தினால். ஆமென். சொல்லுங்க, என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. ஆமென். ஒரு வேலை கிடைக்கல, வேலை செய்ய தெரியல, போய் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்ன உம்மால ஆண்டவரே, உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய போறேன், உம்மால போய் ஒரு மதில தாண்ட போறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போய் செஞ்சு பாருங்க. ஆண்டவர் செய்வாராம. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவே. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. கை தட்டும் போது ஒழுங்கா தட்டும், இல்லைன்னா நான் கண்டுபிடிச்சுவேன். நீங்க வந்துட்டு தட்டலைன்னா அமுச்சு விட்டுருவா, இல்லைன்னா நல்லா தட்டும். ஆமென். சொல்லுங்க, தட்டுறதுல சவுண்டே வரமாட்டோம். ஆமே. நீங்க இந்த விசுவாச வார்த்தையில ஒவ்வொரு நாளும் பாடணும். அதுக்குதான் இந்த புது பாட்டை சொல்லிக் கொடுக்குறேன். நான் பாடுவேன். ஆமென். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் நீ போய் வழியில போகும்போது இந்த குள்ளப்பாசர்கள் கிட்ட வேற ஒரு போட் போட்டிருந்தான், இதுதான் பெரிய சக்தி. அப்ப எனக்குள்ள இருந்து ஆவியானவர் சொன்ன, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க. நல்ல எக்ஸாம் எழுத போற அன்னைக்கு தான் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அக்கௌண்ட்ஸே வராது. என்ன பண்ணோம்? என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. ஆமென். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவே. மலைகளை என்றுமே தாண்டிடுவே. ஆமென். மலைகளை என்றுமே தாண்டிடுவே. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினால் தாண்டிடுவே. சாத்தானை என்றுமே மிதித்திடுவே. சாத்தானை என்றுமே மிதித்திடுவே. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் மிதித்திடுவே. தட்டுக்களை நான் உடைத்திடுவேன். சொல்லுங்க, மற்ற தட்டுக்களை நான் உடைத்திடுவேன். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் உடைத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய. சொல்லுங்க, என்னால் எதையுமே. ஆமென். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவே. எங்க போட்டிருக்கு? எங்க போட்டிருக்கு வசனத்துல? பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 4:13 என்ன போட்டிருக்கு பாருங்க. எப்படி அவங்கலாம் how they followed Jesus, how they overcame the trouble, எப்படி அவங்க மேற்கொண்டாங்க, எப்படி பேசிருக்காங்க பாருங்க, எப்படி பரிசுத்தவான்கள் பேசிருக்காங்க. என்ன போட்டுக்குது? பிலிப்பியர் 4:13. வேற சத்தமா படி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. யார் சொன்னாரு? பவுல் சொல்லுகிறாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் நீ என்ன சொல்லணும்? இந்த வசனத்தை எடுத்து என்ன பண்ண? படிமா, நீ நல்லா படிக்கிற, படி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் ஆமென். பக்கத்து எல்லாம் ஒண்ணு எக்ஸ்க்ளூடட் கிடையாது. எல்லாவற்றையும் என்னால் எதையுமே செய்ய நல்ல கையை தட்டி சொல்லுங்க. என்னால் எதையுமே செய்ய என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவே. மலைகளை என்றுமே தாண்டிடுவே. மலைகளை என்றுமே தாண்டிடுவே. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் தாண்டிடுவே. தந்திர தந்திர கட்டுக்களை நான் உடைத்திடுவேன். அவை தந்திர தந்திர கட்டுக்களை நான் உடைத்திடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினால் உடைத்திடுவேன். சில பேருக்கு மந்திரனாலே பயம். மந்திரம் பண்ணிட்டான் பிரதர், தந்திரம் பண்ணிட்டான் பிரதர். உனக்கு எப்படி மந்திரம் வச்சுப்பா? எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா மந்திரம் வைக்கிறதுக்கு? உனக்கு லட்சக்கணக்கில் கேட்கிறான். ஆமென். இன்னைக்கு எங்க பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, அவருடைய சபை ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கும்போது இந்த சாத்தானை வணங்குற கூட்டம் தெரியுமா, சேட்டனிக் வொர்ஷிப்பர்ஸ், அவங்க ஒரு லெட்டர் எழுதினாங்க. உன்னை வச்சு சபிச்சிட்டு இருக்கிறோம், 6 மாசத்துக்குள்ள நீ ஒண்ணும் இல்லாம போயிருவ அப்படின்னு எழுதி அமிச்சாங்க. அவர் படிச்சுட்டாரு. படிச்சுட்டு நேரா உபவாசத்துக்கு போயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட இருக்கிறார். 1,00,000 ஆத்துமாக்களை பிடிக்கணும்னு ஓடிக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன்னை யாரும் தொட முடியுமா? பகல் பாசம் உன்னை யாரும் தொட முடியாது. ஆனா நீ ஏசப்பா பிள்ளையா இருக்கணும். நீ ஏசப்பா பிள்ளை இல்லாம நானு சும்மா சர்ச்சுக்கே போறது இல்ல, ஆண்டவர் ஒழுங்கா தேடுறது இல்ல, அப்புறம் மந்திரத்துக்கு போனா அது ஒண்ணுதான் உத கொடுக்கும். அப்புறமா சொல்லுங்க. ஆமென். மந்திர தந்திர கட்டுக்களை நான் உடைத்திடுவேன். சொல்லுங்க. அவன் மந்திர தந்திர கட்டுக்களை நான் உடைத்திடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் உடைத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுள்ள. என்னால் எதையுமே செய்ய பலனுள்ள. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவே. ஆமென். நடை எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கப்படும். ஹalleluya. சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே. ஆமென். உன்னுடைய பலத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையா சொல்றேன். உன் பலத்தினால உனக்கு முன்னால ஒரு பெரிய மலையே இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்துடாத. மலையை காட்டிலும் பெரியவர் இயேசு இருக்காரு. ஆமென். நல்ல கைகளை எல்லாம் உயர்த்துங்க. கண்களை மூடு. தலைமுறை தலைமுறையாய் அவர் நடத்துகிற தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். ஆமென். அவர் யாக்கோபின் தேவன். கைகளை உயர்த்து. ஜீசஸ். அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். உங்க பிரச்சனைகளை மறந்துடுங்க, உங்க சூழ்நிலையில மறந்துடுங்க, இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. 2023 அது போயிடுச்சு. இந்த புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கும் போது ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்து. ஓ ஹalleluya. ஆமென். யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. கையை உயர்த்தி
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் எல்லா கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் மேகாவுமானவர் இவர். சொல்லுங்க, ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் மேகாவுமானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் one more time. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், நீ பரிசுத்தர். கைகளை உயர்த்தி பரிசுத்தர். ஆமா, ஆமா, ஜீசஸ் பரிசுத்தர், நீ
செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த. Come on. நீர் பரிசுத்த. Oh, பரிசுத்த. Thank you. Oh, பரிசுத்த. Thank you. Thank you, Lord. Shabbatara. Bhagavata. பரிசுத்த. நீர் பரிசுத்த. பரிசுத்த. நீர் பரிசுத்த. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லா நமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க. ஓ, come on, come on. ஓ, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி நீரே நீர் அவர் ஒருவர் பரிசுத்தர். ஓ, நீரே நீர் மாத்திரமே. Hallelujah. பரிசுத்தரே, பரிசுத்தரே,
ராஜாவை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி ஆவியானவரே ஓஹோ நீ பரிசுத்த நீ பரிசுத்த தூதர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் விதவிதமா பரிசுத்த 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. மாலை வேளையில நம்மளும் கைகளை உயர்த்தி உங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்துங்கள் என்று எழுதியிருக்கிறார். அதனாலதான் உங்க கைகளை உயர்த்த சொல்றேன். ஒருவேளை உங்க கைகளில் வலி இருக்குமானால், உங்க சரீரத்துல வியாதி இருக்குமானால், நீங்க துதிக்க ஒரு வல்லமை, ஆராதிக்க உங்க சரீரத்துல ஒரு வல்லமை இறங்கி வரும், சுகம் உண்டாகும். ஏன்னா உண்மையுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இறங்கும். அதனால உங்க வியாதிகள் மறையும். ஓ மகா சிகே காத்துக்கர பாண்டா ஏக மகா சேகலதரா ஏக மகதர மகதல குதுரு சேகதர மகதர இயேசுவே thank you Lord hallelujah thank you Lord Jesus நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே மகிமை செலுத்துகிறோம். ஒருவேளை நீங்க கைவிடப்பட்ட நிலையில வந்திருக்கலாம். யாருமே இல்லப்பா, என்ன செய்யணும் தெரியல, எப்படி முன்னேறி போகணும்னு தெரியலப்பா, கலக்கத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போ அப்பா, நீங்க போதும் அவர் போதும் உங்களுக்கு. அவர் ஒருவர் தான் உங்களை திருப்தி செய்ய முடியும். மனுஷன் ஒருவேளை ஒரு நேரத்துக்கு உங்களை திருப்தி செய்ய ஏதோ ஒரு சில உதவிகளை செய்ய முடியும். ஆனா நித்தியமாய் உதவி செய்யக்கூடியவர் இயேசுதான். இன்னைக்கு அவரை பிடிச்சு கொள்ளுங்க. கையை உயர்த்து. இந்த வருஷம் நீங்க போதும் எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும்பா, இந்த வருஷம் நீங்க போதும். Jesus, thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நல்ல கைகளை உயர்த்தி உங்க கண்கள் எல்லாம் அவர் மேல இருக்கு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. என்ன தேவையா இருந்தாலும் அவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா, உங்க தேவைகளை சந்திக்க ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு கடவுள், அவர் இயேசுதான். நீங்க என்ன தேவையோடு வந்திருந்தாலும் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த வருஷம் முழுசு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, வேற ஒண்ணு கேட்காதீங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே,
இருந்தது போல ஆண்டவரே இந்த வருஷம் காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகம் எங்களுக்கு வேண்டும். மோசே சொன்னது போல ஆண்டவரே எனக்கு உங்களுடைய சமூகம் முன்பாக போகவில்லை, எங்களை கொண்டு போகாதீங்க. ஜீசஸ் நல்ல கையை உயர்த்தி கடைசி முறை நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சமூகம் போதும், பிரசன்னம் போதும். உங்க வாழ்க்கையோட பிரசன்னம் வந்துச்சுன்னா, அவருக்கு கூட இருந்தாங்கன்னா, இந்த உலகத்துல வேறொரு செல்வம் உங்களுக்கு வேண்டியதில்லை. மற்ற செல்வம் எல்லாம் உங்களை தேடி வரும், எல்லாம் உங்களை தேடி வரும். நீ நினைக்க வேண்டியதே இல்லை, நீ கேட்க வேண்டியதே இல்லை. ஆண்டவர் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அது மேல உன் கண்ணே போகாது. வர வேண்டிய தேவைகள் எல்லாம் அது வாட்டில் சந்திச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன கேட்கிறார் உங்ககிட்ட? ஒரு மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க மாட்டேன். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சத்தை மேற்கொள்ளணும். இந்த வருஷம் முழுவதும் மாம்சத்தை மேற்கொள்ளணும். கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த வருஷம் மாம்சத்தை மேற்கொள்ளணும். மாம்சம் கிரியை செய்கிறதற்கு விடக்கூடாது. ஆண்டவரே உடைய சமூகம், ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன ஆண்டவரே இந்த வருஷம் ஒரு நாள் கூட ஜெபம் இல்லாம போயிடக்கூடாது, ஒரு நாளும் வேத வாசிப்பு இல்லாம போயிடக்கூடாது, ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்க ஆராதனையை மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. இந்த வருஷம் முழுவதும் உங்க சித்தத்தை விட்டு நாங்க எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவர்கிட்ட. இந்த சாயங்கால வேளையில அப்பாவை தேடி வந்திருக்கோம், இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. என்னை தேடி வந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது, என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு வராது. ஆனால் இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காய் மரித்தவர், உங்களுக்காய் ஜீவனையே கொண்டவர், உங்களை அதிகமாய் நேசித்தவர், தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்னமே உங்களை அறிந்தவர், உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறாருமா, உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறாருப்பா. என்ன தேவையோ உன் தேவை பயங்கரமா இருக்கக்கூடும், இது முடியவே முடியாது இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவால் எல்லாம் கூட. என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒரு மோசையை கொண்டு 6 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. உன்னை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சியுள்ளவராக இருக்கிறாரு. ஆனா அவர் உன்னிடத்துல கேட்பதெல்லாம் சமூகத்தை வாஞ்சிப்பியா, பிரசன்னத்தை வாஞ்சிப்பியா, அவரை ஆராதனை செய்வாயா, அவருடைய முகத்தை தேடுவாயா? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னாரே, அவருடைய முகத்தை நீ தேடுவாயானா நீ கண்டுபிடிப்ப. அவர் உன்னை வழி நடத்த வல்லமையுள்ளவராக. அசுத்தரை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ உடைய மகிமை பிரசன்னம் எங்களை மூடி இருக்கிறாங்க. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you, thank you. மகிமை 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 எங்களை மூடட்டும். இந்த மகிமையில நாங்கள் தங்கி இருக்க விரும்புகிறோம். மறுரூப மலையில ஒரு மகிமை மேகம் மூடிச்சே, அந்த மகிமையை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. ஓ பிதாவாகிய தேவன் அங்கிருந்து சத்தத்தை, இதோ நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டானதே, அந்த அனுபவங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வருஷம் எலெக்ஷன்ஸ் இருக்கிறது. ஆண்டவரே